இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இந்த நாளை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். நன்றி சொல்லி இந்த நேரத்திலே அவரை ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்முடைய ஜெபத்தை ஏறெடுப்போமா? அன்பு தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலே மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்முடைய அருள் கரத்தால் இன்று நீர் எங்களை தாங்கும் போது, உம்முடைய இறை வார்த்தைகளை கொடுத்து நீர் எங்களை வழிநடத்தும் போது உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிப்பது தகுமே. ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி. தூய ஆவியின் அருள் எங்களோடு இருக்கட்டும். இந்த இறை வார்த்தையின் அபிஷேகம் ஆற்றல் எங்களுக்கு நிறைவாக கிடைக்கட்டும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரம் 22வது இறை வார்த்தை. வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள் அவர்களுக்கு சுவரை போல் நிற்க இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றார்கள். கடலின் நடுவில் எப்படி உலர்ந்த தரை உண்டானது? கடலின் அடியில் மண்ணும் சகதியும் அழுக்கும் தானே இருக்க வேண்டும். எப்படி உலர்ந்த தரை உருவானது? இது கடவுளின் செயல் மட்டுமே. உலர்ந்த தரையில் நடந்து செல்வதற்கு ஏதுவான அடித்தளம், அதுவும் உலர்ந்த தளம் எப்படி உருவானது என்று இன்று நமக்கு வியப்பாகத்தான் இருக்கின்றது. கடவுள் உன்னை நடத்துவது மண்ணிலும் சகதியிலும் அழுக்கிலும் அல்ல அன்புமிக்கவர்களே. மாறாக கடவுள் உன்னை நடத்துவது கடவுளின் பாதுகாப்பான உலர்ந்த தரையின் வழியாக. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் நடத்துகின்ற பாதை அவருடைய சிறகண்டையின் கீழ் வைத்து நடத்துகின்ற உலர்ந்த சமதளமான பாதை, கரடுமுரடான பாதை அல்ல. இதை நாம் உள்ளூர உணரும் போது கடவுளை துதிப்போம், கடவுளை போற்றுவோம். இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றார்கள். அவர்களின் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் நீர்த்திரள் சுவரை போல் நின்றது. இதன் பின்புலம் என்ன? இது எதனால் நிகழ்ந்தது? மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே இவ்வாறு நிகழ்ந்தது. கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மோசேயின் கரங்கள் நீட்டியவாறு, கடலை நோக்கி நீட்டியவாறு இருந்தன. இன்று நீங்கள் வாழ்க்கையில் முன்னோக்கி செல்வது, உங்களுக்காக வேண்டுகின்ற வேண்டல்கள், உங்களுக்காக கடவுளிடம் மன்றாடுகின்ற மன்றாட்டுக்கள், இதன் பின்னால் ஒரு கரம் இருக்கின்றது. ஜெபமுள்ள ஒரு கரம் உங்களுக்காக கடவுளை நோக்கி உயர்ந்து நிற்கின்றது. இன்று உங்களுக்காக நானும் ஜெபித்து கொண்டிருக்கின்றேன். உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? எப்பொழுதெல்லாம் கடவுளை நோக்கி உங்கள் கரம் உயருகின்றதோ அப்பொழுதெல்லாம் உங்கள் வாழ்வில் வெற்றி கிடைக்கின்றது. எப்பொழுதெல்லாம் உங்களுடைய கண்கள் மண்ணை பார்த்து அல்ல விண்ணை பார்த்து உயர்ந்து நிற்கின்றதோ அப்பொழுதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் அமைதியும் கிடைக்கின்றது. கடவுளை நோக்கி உயர்த்துகின்ற கரம், கடவுளை நோக்கி ஏறெடுக்கின்ற கண்கள் வெற்றியின் கரம். அது வெற்றியின் கண்களாக கடவுளிடமிருந்து அருளும் ஆற்றலும் பெற்றுத்தருகின்ற, ஆசீரும் பெற்றுத்தருகின்ற கரமாக கடவுளை நோக்கி நமது கரம் வாழ்வில் வழிகளை திறந்து தருகின்ற கரமாக, அருள் வரங்களை சுமந்து வருகின்ற கரமாக மாறும் என்பதில் ஐயமில்லை. வழிகளை திறந்து தருபவர் கடவுள். அவ்வழியாக கடப்பதற்கு ஆயத்தம் செய்பவர் கடவுள். அவ்வழியாக பயணிக்க அழைப்பவர் கடவுள். எனவே இன்றைய நாளிலே கிடைக்கின்ற இறைவார்த்தையின் ஆற்றல் நமக்கு கிடைக்கட்டும். ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.